அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்தில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் எவ்வளவு நீங்கள் சம்பாதிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு வியப்பான ஒரு பர்டிகுலர்ஸாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்திருந்தால் லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கலாம், நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ஃபண்டில் முதலீடு பண்ணவங்க தான் நிறைய கதைகளை நான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி முதலீடுகளை செய்து அவங்க மிகப்பெரிய செல்வந்தராக ஆகியிருக்காங்க. அவங்க நிறைய பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நான் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் வெளிப்படையாக என்கிட்ட பேசுவாங்க. பேசி இதன் மூலம் நிறைய பேர் இது மாதிரி 20 வருஷம் முதலீடு வைத்திருந்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆகியிருக்காங்க. நிறையா உதாரணங்களுக்கு இதை சொல்ல முடியும். அதனால் இந்த 20 வருஷம் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்த 10 ஃபண்டுகளை பார்ப்போம். இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை ரிஸ்க் இல்லாததுங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு ஃபண்டாக பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்டு க்ரோத்து டைரக்ட் பிளானு. இது வந்து 20 இயர்ஸ் ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியாக 20.2% கொடுத்துருக்குது. இதனுடைய அப்சால்யூட் ரிட்டர்ன் வந்து 2002%. இது ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் 20 வருஷம் முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தா இன்னைக்கு 21,02,000 அது இருந்திருக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது ஃபண்டு பார்த்தீங்கன்னா சுந்தரம் மிட்காப் ஃபண்டு க்ரோத்து டைரக்ட் பிளானு. இது 20 வருஷ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 19.14% கூட்டு வட்டியாக கிடச்சிருக்கு. இதனுடைய அப்சால்யூட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 1844%. இதில் 1 லட்ச ரூபா 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 19,44,000 இருந்திருக்கும். மூணாவது ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்டு க்ரோத்து டைரக்ட் பிளானு. இது வந்து 20 இயர்ஸ் ரிட்டர்னாக 18.82% கொடுத்துருக்குது. இதனுடைய அப்சால்யூட் ரிட்டர்ன் வந்து 1803%. இது ஒரு 1 லட்ச ரூபா 20 வருஷம் முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 19,03,000 அது இருந்திருக்கும். நாலாவது வந்து பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டு. இது வந்து க்ரோத்து டைரக்ட் பிளானு. இதனுடைய 20 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 18.69% இது கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. இதனுடைய அப்சால்யூட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1786%. இதில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது 18,86,000 இருந்திருக்கும். அஞ்சாவது பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கன்சூம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு க்ரோத்து டைரக்ட் பிளானு. இதில் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ரிட்டர்னாக நமக்கு 18.33% இது கிடச்சிருக்கு. அப்சால்யூட் ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா 1735% நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இதில் 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 18,35,000 அது இருந்திருக்கும். அந்த மாதிரி நீண்ட காலமாக பொறுக்கும் போது தான் அந்த இவ்வளவு தொகை நம்மளுக்கு கிடைக்குது. ஏழாவது பார்த்தீங்கன்னா கனரா ரெப்போகோ லார்ஜ் அண்ட் மிட்கப் ஃபண்டு. இது வந்து க்ரோத்து டைரக்ட் பிளான். இது வந்து 20 வருஷம் ரிட்டர்னாக 18.02% கிடச்சிருக்கு. அப்சால்யூட் ரிட்டர்னாக 1694% கிடச்சிருக்கு. இதில் 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 17,94,000 இது கிடச்சிருக்கும். அதுக்கடுத்து எட்டாவது பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்டு. இது நான் வச்சுருக்கேன் க்ரோத்து டைரக்ட் பிளானு. இது ஒரு 20 இயர்ஸ் ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா 18% கொடுத்துருக்காங்க. இதனுடைய அப்சால்யூட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1692% கொடுத்துருக்காங்க. இதில் 20 வருஷம் முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 17,94,000 இது இருந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. 9வது நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு க்ரோத்து டைரக்ட் பிளானு. இது வந்து 20 வருஷம் ரிட்டர்னாக வந்து பார்த்தீங்கன்னா 17.9% நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதனுடைய அப்சால்யூட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1680% கிடச்சிருக்கு. இதில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 17,80,000 அது இருந்திருக்கும். 10வது நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா கனரா ரெப்போகோ இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டு.
growth டைரக்ட் பிளானு. இது 20 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 17.75% கொடுத்துருக்கு. இதனுடைய அப்சால்யூட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1667%. இதில் 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 17,75,000 அது இருந்திருக்கும். இப்படி மேற்கொண்ட ஃபண்டுகள் எல்லாமே இன்வெஸ்டரை வந்து கோடீஸ்வரர் ஆக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த மாதிரி இருக்க முடியுமானா இந்த மாதிரி இருந்தவங்க மட்டும்தான் கோடீஸ்வரராக ஆகியிருக்காங்க. ஏன்னா இப்படி கோடீஸ்வரராக ஆகியிருக்கவங்க உங்கள்கிட்ட வெளியில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் வந்து நல்ல ஃபண்டுகளாக தேர்ந்தெடுத்து நீண்ட கால அடிப்படையில் இருக்கும்போது தான் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழமொழிக்கேற்ப ஒரு ரியல் வெல்த் இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. மூணாவதாக நீங்கள் வந்து எஸ்ஐபி அல்லது லம்சமாக எது மாதிரி வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 50 வயசுக்கு மேலே நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பரவாயில்ல. நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கும்போது பொறுமையாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ரியல் எஸ்டேட்லேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல முதலீடாக நல்ல இடமா தேர்வு செஞ்சு நீங்கள் முதலீடு செய்யும்போது 10 வருஷம் 20 வருஷம் நீங்கள் பொறுக்கும் போது மட்டும்தானே அது விலை ஏறுகிறது என்று உங்களுக்கே தெரியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக ஒரு நீண்ட கால அடிப்படையில் இப்போ ஒரு கோல்டில் போட்டாலும் சரி, ரியல் எஸ்டேட்டில் போட்டாலும் சரி, ஒரு நீண்ட கால அடிப்படையில் தான் அது ஏறுமுகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நான் சொல்வது என்னென்னா, 3ஆக பிரித்து போடுங்க. அது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இப்படி 3ஆக பிரித்து போடுங்க. வயசு ஒரு 50 வயசுக்கு மேலே நீங்கள் ஆகும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்மால் கேப்பை குறைவாக பண்ணிங்க. ஏன்னா அப்போ வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கானது. வெகு விரைவில் எப்படி மேலே ஏறுதோ அதே சமயத்தில் அது கீழேயும் இறங்கிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இது உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் ஒரு தீர்க்கமான இறுதி முடிவெடுங்க. அதே சமயத்தில் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்களுடைய ஃபேவரைட் ஃபண்டு எது, அதே சமயத்தில் உங்கள் லாங் டேர்ம் ஃபேவரட் ஃபண்டு எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் குறிப்பிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து வருடம் ஒரு முறை நீங்கள் ஃபண்டுகளை ஆய்வு செய்யுங்க. அந்த ஃபண்டுகள் வந்து குறைவாக 10 to 12% குறைவான ரிட்டர்னை கொடுத்துருந்ததுன்னா உடனே அந்த ரிட்டனை சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு 18% மேலே கொடுக்குற ஃபண்டுக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிங்க. அதை விட்டு புதியதாக ஃபண்டுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கிங்க. அதே சமயத்தில் ஒரு டைரக்ட் பிளானில் நீங்கள் முதலீடு செய்யும்போது மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கோசரமே போன வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோக்களில் குறிப்பிட்டுள்ள ஃபண்டுகளில் எது குறைவாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கோ அந்த ஃபண்டுகளை தேர்வு செய்து முதலீடு செய்து நீண்ட காலம் இருக்கும்போது மட்டும்தான், பொறுமையாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் பலனடைய முடியும். டைம் இருக்கும் போதெல்லாம் என்னுடைய பழைய வீடியோக்களை பாருங்கள். அது உங்களுடைய மனதை வலிமைப்படுத்துங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த புத்தகத்திலெல்லாம் நான் படித்து அது பலமுறை படித்து உங்களுக்கு அதை முக்கியமான பாயிண்ட்ஸில் மட்டும் கூறியிருக்கிறேன். எனவே அந்த முக்கியமான பாயிண்ட்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக மனது வலிமைப்படும். மனது வலிமைப்படும் பொழுது எல்லா செல்வங்களும் உங்களை வந்து சேர்ந்துடும். அதனால் மனதை வலிமைப்படுத்த பழைய வீடியோக்களை டைம் இருக்கும் போல பாருங்கள். ஏன்னா நான் பல முறை படித்து பல மணி நேரங்கள் பல வருடங்கள் நான் ஆய்வு செஞ்சு அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸில் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் அதை பாருங்கள். டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. பார்த்து நீங்கள் பலன் அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.